வணக்கம் நேர்களே. மகாபாரதத்தின் கடந்த தொடரில் காசி மன்னனின் 3 மகள்களான அம்பா, அம்பிகா, அம்பாலிகா மூவருக்கும் ஒரே சமயத்தில் சுயம்பரம் ஏற்பாடு செய்து இதில் அம்பா மற்றும் சால்வன் இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் பீஷ்மர் தன்னாலும் தன் சகோதரனாலும் தன் குடும்பத்திற்கு எந்த வாரிசையும் கொடுக்க முடியவில்லையே, இது தன் குடும்பத்திற்கு ஏற்பட்ட பெரிய அவமானம் என்று நினைத்து 3 மணப்பெண்களையும் கடத்த முடிவு செய்தார். பீஷ்மர் சுயம்பரம் நடக்கும் இடத்திற்கு உள்ளே நுழைந்து அனைவரிடமும் சண்டையிட்டு 3 மணப்பெண்களான அம்பா, அம்பிகா, அம்பாலிகா மூவரையும் கடத்திச் சென்றார். தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை நாம் விரிவாக காணலாம். 3 பெண்களும் அபகரித்து எடுத்துச் செல்லப்படுகிறார்கள். அம்பாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தது. காரணம், தான் விரும்பிய கணவனான சால்வனிடம் தன்னால் சேர முடியவில்லையே என்பதை நினைத்து மிகவும் வருந்தினாள். குருவம்சத்தின் தலைநகரான ஹஸ்தினாபுரம் செல்லும் வழியில் அம்பா பீஷ்மரை பார்த்து, நீ என்ன செய்கிறோம் என்பதை தெரிந்துதான் செய்கிறாயா? நான் அந்த மனிதர் மீது காதலில் இருந்தேன். அவருக்கு மாலையும் அணிவித்து விட்டேன். இப்போது அவர் எனக்கு கணவனாகிவிட்டார். என்னை எப்படி நீ இங்கு கொண்டு செல்ல முடியும் என்று கேட்டாள். பதிலுக்கு பீஷ்மர், இப்போது நீ என் கட்டுப்பாட்டில் இருக்கிறாய். என் கட்டுப்பாட்டில் இருப்பது குரு வம்சத்திற்கு உரியது. அப்படியானால் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா என்றாள் அம்பா. இல்லை, விசித்திர வீரியன் உன்னை திருமணம் செய்து கொள்வார் என்றார் பீஷ்மர். ஆனால் விசித்திர வீரியன் மூவரில் அம்பிகா, அம்பாலிகா இருவரை மட்டும் திருமணம் செய்து கொண்டான். அம்பாவை திருமணம் செய்ய மறுத்து, இவள் ஏற்கனவே வேறு ஒருவனுக்கு மாலை சூடிவிட்டாள். இவள் இதயம் வேறு ஒருவனிடம் இருக்கிறது. நான் இவளை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று உதறி தள்ளினான். குழப்பத்தின் உச்சியில் செய்வது அறியாது திகைத்து போய் நின்றாள் அம்பா. பீஷ்மர் அம்பாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, உன்னை மீண்டும் சால்வனிடம், அதாவது நீ விரும்பிய உன் கணவரிடமே அனுப்பி வைக்க தேவையான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தான். இதனால் மகிழ்ந்த அம்பாவும் சால்வனிடம் திரும்பி சென்றாள். அங்கோ அம்பாவுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அம்பாவை ஏற்றுக்கொள்ள மறுத்தான் சால்வன். நான் யார் தயவிலும் வாழ வேண்டிய அவசியமில்லை. நான் போரில் தோற்றுவிட்டேன். என்னை தோற்கடித்த கிழவன் போடும் பிச்சையில் நான் வாழ வேண்டியதில்லை என்று பீஷ்மரை அவமானப்படுத்தி பேசினான். நான் உன்னை ஏற்க மாட்டேன், திரும்பி சென்றுவிடு என்றான் சால்வன். 2 இடங்களிலும் அம்பா நிராகரிக்கப்படுகிறாள். ஹஸ்தினாபுரம் திரும்பும் அம்பா, நீ என் வாழ்க்கையை சீரழித்து விட்டாய். நான் விரும்பிய ஒருவனிடம் இருந்து என்னை வலுக்கட்டாயமாக பிரித்து இங்கே கொண்டு வந்தாய். ஆனால் இப்பொழுது நான் விரும்பியவனும் என்னை ஏற்க மறுக்கிறான். இனிமேல் என்னை யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? உன்னால் தான் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. நீதான் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பீஷ்மரிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கட்டளை இடுகிறாள். ஆனால் பீஷ்மர், என் நாட்டு நலனுக்காக என் வாழ்க்கையையே அர்ப்பணித்து விட்டேன். யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சத்தியம் செய்திருக்கிறேன் என்று கூறினார். அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாமல் அம்பா அங்கிருந்து வெளியேறுகிறாள். தந்தையிடமும் திரும்பி செல்ல முடியாது. கணவனும் இல்லை, நேசித்தவனும் ஏற்க மறுக்கிறான். எங்கே செல்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமலே உயிரற்ற உருவமாக காலம் போன போக்கில் அம்பா நடந்து சென்றாள். நாட்கள் போக போக அம்பாவிற்கு கோபம் அதிகமாகியது. கோபம் அதிகமாகி வெறியாக மாறியது. அந்த வெறி எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியது. பீஷ்மரை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அம்பாவிற்கு தோன்றியது. அதற்காக தகுந்த வீரனை தேடினாள். ஆனால் பீஷ்மரின் வலிமையை அனைவரும் அறிந்திருந்ததால் ஒருவரும் முன் வரவில்லை. வீரம் மட்டுமல்லாமல் ஒரு வரமும் பீஷ்மருக்கு பக்கபலமாக இருந்தது. தந்தை சாந்தனுவுக்காக தன் வாழ்நாளில் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்ற சபதம் ஏற்று தன் ஆண்மையை தியாகம் செய்த பீஷ்மருக்கு சாந்தனு ஒரு வரம் அளித்திருந்தார். இன்று எனக்காக நீ ஏற்றுக்கொண்டுள்ள உன் தியாகத்திற்காக உனக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன். நான் கடந்த 18 ஆண்டுகளாக
பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து தவ வாழ்வை வாழ்ந்திருக்கிறேன். இதனால் எனக்கு கிடைத்த சக்திகள் அனைத்தையும் பயன்படுத்தி உன் மரணத்தை நீயே நிர்ணயிக்கும் வரத்தை வழங்குகிறேன். நீ எப்போது இறக்க வேண்டும் என்பதை நீயே தேர்ந்தெடுக்க முடியும். இப்படி ஒரு வரமும் தன்னிகரற்ற வீரமும் நிறைந்த பீஷ்மரை எதிர்த்து நிற்க யாரும் முன் வரவில்லை. பீஷ்மரை அழிக்க யாரும் முன் வரவில்லையே என்பதை நினைத்து சற்றும் மன தளராத அம்பா இறுதியாக பரசுராமரை தேடிக்கொண்டு சென்றாள். பீஷ்மருக்கு போர்க்கலைகள், குறிப்பாக வில்வித்தையை கற்றுக் கொடுத்தவரே பரசுராமர்தான். பரசுராமரை பார்த்ததும் விழுந்து வணங்கி தனக்கு நிகழ்ந்த அவலத்தை எடுத்துச் சொன்னாள் அம்பா. அதற்கு பரசுராமர், கவலை கொள்ளாதே, உன் வாழ்க்கையை நான் சரி செய்கிறேன் என்று கூறியவாறு தன்னை வந்து சந்திக்குமாறு பீஷ்மருக்கு அழைப்பு விடுத்தார். பீஷ்மர் வந்ததும் தன் குருவை விழுந்து வணங்கினார். பீஷ்மர், இதுவரை நீ சத்தியத்தை காப்பாற்றியது போதும், இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள் என்றார் பரசுராமர். முதல் முறையாக பீஷ்மர், நீங்கள் என் குரு, என் தலையை கேட்டால் இப்போதே தந்து விடுவேன். ஆனால் நான் கொடுத்த வாக்கை மட்டும் மீறச் சொல்லாதீர்கள். என் சத்தியத்தை நானே உடைக்க முடியாது என்று ஆணித்தரம் போல் கூறிவிட்டார். இதை கேட்டு பீஷ்மரின் குருவான பரசுராமருக்கு பெரிதும் கோபம் வந்தது. சொல் பேச்சை கேட்காத ஒரு விஷயம் பரசுராமருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏனென்றால் அவர் மறுவார்த்தை இன்றி கீழ்ப்படிபவர். ஒரு முறை பரசுராமரின் தந்தை பரசுராமரிடம் அவரது சகோதரர்கள் மற்றும் தாயாரின் தலையை எடுக்கச் சொன்னபோது மறுபேச்சு இல்லாமல் நால்வரின் தலைகளையும் எடுத்து விட்டார். அவரது கீழ்ப்படுதலை மெச்சி அவரது தந்தை, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்று கேட்க, அதற்கு பரசுராமர், என் தாயும் சகோதரர்களும் மீண்டும் உயிருடன் வேண்டும் என்று பரசுராமர் கேட்க, அவர்களது உயிரை பரசுராமரின் தந்தை மீண்டும் திரும்ப கொடுத்தார். பரசுராமரின் வளர்ந்த விதம் அவ்வாறு இருந்ததால் அவரால் கீழ்ப்படியாமையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால் பரசுராமருக்கும் அவரது சிஷ்யனான பீஷ்மருக்கும் யுத்தம் துவங்கியது. ஒருவருக்கொருவர் சலிக்காமல் தொடர்ந்து மோதினார்கள். தான் அறிந்திருந்த வித்தைகள் அனைத்தையும் பீஷ்மருக்கு கற்றுத்தந்திருந்த பரசுராமர் பீஷ்மரை வெல்வது சற்று சிரமம்தான் என்பதை உணர்ந்தார். தொடர்ந்து யுத்தம் நீடித்த நிலையில் இருவருமே ஒருவரை ஒருவர் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்தார்கள். இதனால் பரசுராமர், நீ வேறு யாரையாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அம்பாவிடம் தெரிவித்துவிட்டு விலகிக் கொண்டார் பரசுராமர். இதனால் இமயமலை பகுதிக்கு சென்று தவத்தில் ஆழ்ந்தாள் அம்பா. வீரத்திற்கு பெயர் போன சிவனின் மைந்தனான கார்த்திகேயனை நோக்கி தீவிரமாக தவம் இருந்தாள். அம்பாவின் மனதில் கார்த்திகேயனால் மட்டுமே பீஷ்மரை வெல்ல முடியும் என்று தோன்றி இருந்தது. தீவிர தவத்தின் காரணத்தால் அம்பாவின் முன் கார்த்திகேயன் தோன்றினார். நீங்கள் எனக்காக பீஷ்மரை கொல்ல வேண்டும் என்றாள் அம்பா. அதற்கு கார்த்திகேயன், நான் உயிர்களை கொன்ற காலம் கடந்துவிட்டது என்றார். என்னால் இப்போது பீஷ்மரை கொல்ல முடியாது. ஆனால் உன் அவநிலையை போக்கவும் உன் பக்திக்காகவும் ஒரு வரம் அளிக்கிறேன் என்றவாறு ஒரு தாமரை மாலையை அளித்து, இந்த மாலையை அணிபவரால் மட்டுமே பீஷ்மரை கொல்ல முடியும் என்றார். மனதில் எழுந்த பெரும் நம்பிக்கையுடன் கையில் மாலையை ஏந்தி மீண்டும் தன் தேடலை துவங்கினாள் அம்பா. தாமரை மாலையை கையில் ஏந்தி கொண்டு கிராமம் கிராமமாக ஊர் ஊராக சென்று, யாராவது இந்த மாலையை அணிந்து கொண்டு பீஷ்மரை கொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டு அலைய துவங்கினாள். ஆனால் யாருமே அந்த மாலையை தொடக்கூட விரும்பவில்லை. கையில் மாலையுடன் தொடர்ந்த அம்பாவின் பயணம் இறுதியாக பாஞ்சால தேசத்தின் அரசனான துருபதன் அரசவைக்கு வந்து சேர்ந்தது. ஆனால் அம்பாவை பற்றி ஏற்கனவே பரவியிருந்த செய்திகளால் அம்பா இருந்த திசையில் கூட துருபதன் வர விரும்பவில்லை. இதனை தெரிந்து கொண்ட அம்பாவின் நம்பிக்கை மெல்ல மெல்லவாக குறைந்தது. இதனால் ஏமாற்றம் அடைந்த அம்பா அந்த தாமரை மாலையை அரண்மனையிலேயே விட்டு சென்று மீண்டும் இமயமலைக்கு வந்து கடும் தவம் மேற்கொண்டாள் அம்பா. அழகும் இளமையும் சூழ்ந்திருந்த அம்பாவின் உடலில் இப்போது எலும்புகள் மட்டுமே மிஞ்சி இருந்தது. வெறும் எலும்பும் சதையுமாக அமர்ந்து சிவனை அழைத்தாள் அம்பா. சிவனே நேரில் வந்தார். நீங்கள் பீஷ்மரை கொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அதற்கு சிவன், உன் கையால் தான் நீ பீஷ்மரை கொல்ல வேண்டும். அப்படி இருந்தால் பழிவாங்கிய திருப்தியை நீ இன்னும் அதிகமாக சுவைக்கலாம் என்றார் சிவன். அம்பா சற்று தயங்கினாள். ஆனால் அது எவ்வாறு முடியும்? நானே ஒரு பெண்,
அவன் ஒரு வீரன், என்னால் எப்படி அவனை கொல்ல முடியும் என்று கேட்டதற்கு அடுத்த பிறவியில் உன்னால் கொல்ல முடியும் என்ற வரத்தை தந்தார். ஆனால் என் அடுத்த பிறவியில் இதெல்லாம் எனக்கு நினைவுக்கே வராதே, என்னால் எப்படி பழி தீர்க்க முடியும் என்று கேட்க, கவலை கொள்ளாதே, அது என் பொறுப்பு. சரியான நேரம் வரும் பொழுது நான் உன்னை நினைவுக்கு கொண்டு வருவேன். பழிக்கு பழி தீர்க்கும் நினைவை நீ உணர்வாய் என்ற சிவனின் வாக்குறுதியை கேட்டதும் மீண்டும் பிறப்பதற்காக அங்கேயே அமர்ந்து தன் உயிரை மாய்த்து கொண்டாள் அம்பா. பின்னர் பாஞ்சால ராஜ்யத்தில் சிகண்டியாக மறுபிறவி எடுத்தாள். இதற்கிடையில் ஹஸ்தினாபுரத்தில் விசித்திர வீரியர் அம்பிகாவையும் அம்பாலிகாவையும் மணந்தார். சந்தேகப்பட்டது போலவே விசித்திர வீரியனிடம் ஏதோ ஒரு குறைபாடு இருந்தது. அது அவரை அரசவையில் ஒரு ராஜாவாகவும் ஒரு நல்ல கணவனாகவும் கடமைகளை செய்வதிலிருந்து தடுத்தது. சத்யாவதி தன் மகனான விசித்திர வீரியருக்கு ஒரு நன்னாளில் முடிசூட்டும் விழா ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் அன்றைய நாளில் பதவியை ஏற்கும் முன்பே விசித்திரமான நோயால் வாயில் ரத்தம் கக்கியவாறு இறந்தார். ஒரு வாரிசை கூட விட்டு செல்லாமல் தன் மகன் இவ்வாறு மாய்ந்து விட்டானே என்பதை நினைத்து மிகவும் வருந்தினாள் சத்யாவதி. சத்யவதியின் கனவுகள் கொந்தளிப்பில் இருந்தன. அவளுடைய பரம்பரை தலைமுறைகளாக ஆட்சி செய்வதை உறுதி செய்ய அவளும் அவளுடைய தந்தையும் எடுத்த கடுமையான நடவடிக்கைகள் பலனளிக்கவில்லை. ஹஸ்தினாபுரத்திற்கு வாரிசு இல்லை. அவளுக்கு கொஞ்ச ஒரு பேரன் கூட இல்லை. இதனால் மனதில் கவலை கொண்ட சத்யவதி ஒரு நாள் பீஷ்மருக்கு அழைப்பு விடுத்தாள். பீஷ்மர் தன் தாய்க்காக தான் கொடுத்த சத்தியத்தை மீறி திருமணம் செய்து கொள்வாரா, தன் ராஜ்யத்திற்கு ஒரு வாரிசை பெற்றுக் கொடுப்பாரா என்பதை நாம் அடுத்த தொடரில் தெரிந்து கொள்ளலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். கேட்ட அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி இன்றைய தொடரிலிருந்து விடைபெறுவது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.